உச்சத்தை தொட்ட தங்க விலை. மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இந்த கிறிஸ்துமஸ இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே விசிட் பண்ணுங்க. ஆதன் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தை ஆளும் திமுகவுடைய களப்பணிகள்ல அந்த கட்சியுடைய இளைஞர் அணி முக்கிய பங்கு வகிப்பதை மறுக்கவே முடியாது. தொழிலாளர் அணி, இலக்கிய அணி, மகளிர் அணி போன்ற கட்சியுடைய பல்வேறு அமைப்புகள்ல திமுக இளைஞர் அணி குறிப்பிடத்தக்க ஒன்னா இருந்து வருது. போராட்ட களத்துல அதோடைய வீரியமும் செயல்பாடுகளும் திமுகவுக்கு தொடர்ந்து உரம் ஏற்றி வருது அப்படிங்கறத பல நிகழ்வுகள் எடுத்து சொல்லுது. அததான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். தமிழகத்துடைய பழம்பெரும் அரசியல் கட்சிகள்ல ஒன்றாக இருந்து வரும் திமுகவுல கடந்த 1980ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 20ஆம் தேதி இளைஞர் அணி தொடங்கப்பட்டது. கட்சியுடைய தலைவரான கருணாநிதி மதுரை ஜான்சி ராணி பூங்கால நடைபெற்ற நிகழ்ச்சியில இளைஞர் அணியை தொடங்கி வைத்தாரு. இதன் மூலமா நாட்டிலேயே இளைஞர் அணியை தொடங்கிய முதல் மாநில கட்சி என்ற பெருமை திமுகவுக்கு கிடைச்சது. அதன் செயலாளர் பதவியில தற்போது முதல்வர் பொறுப்பு வகிக்கும் ஸ்டாலின் நியமிக்கப்பட்டாரு. அப்போது கட்சியுடைய முன்னோடிகளாக இருந்த தங்கபாண்டியன், SS தென்னரசு போன்றவர்கள் கருணாநிதி கிட்ட எடுத்து சொல்லி இளைஞர் அணி தலைமை பொறுப்புல ஸ்டாலினை நியமிக்கணும்னு வலியுறுத்தி இருந்தாங்க. திமுகவினர் மத்தியிலான நீண்ட விவாதம் மற்றும் ஆலோசனைகளுக்கு பிறகே இளைஞர் அணி தலைவர் பொறுப்புல ஸ்டாலின் அமர்த்தப்பட்டாரு. 1982ஆம் ஆண்டு இந்த பொறுப்பை அவர் ஏற்றதுமே தன்னுடைய அரசியல் பயணத்துடைய வேகத்தை அவர் அதிகப்படுத்தினாரு. திமுக இளைஞரணி புதிய பாய்ச்சல்ல தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து இளைஞர் அணியை மேலும் பலப்படுத்திடவும் அதன் மூலமா கட்சியுடைய அடுத்த கட்ட தலைவர்களை அடையாளம் காணவும் பல புதிய முயற்சிகள்ல இறங்கினாரு ஸ்டாலின். கௌரவத்தையும் பதவி சுகத்தையும் தலையில வைத்துக் கொள்ள விரும்பாமல் அதனை ஒரு பொறுப்பாகவும் கடமையாகவும் கருதி இளைஞனுக்கே உரித்தான வேகத்துல இளைஞரணி பணிகளை தீவிரப்படுத்தினாரு. மாவட்டம் தோறும் பயணங்களை மேற்கொண்டாரு. கார் மூலம், ரயில் மூலம் பயணித்து இளைஞர்களை சந்தித்த அவரு தேவையான இடங்கள்ல மோட்டார் சைக்கிள்களையும் பயன்படுத்தி குக்கிராமங்களுக்கும் சென்று இளைஞர்களை தட்டி எழுப்பி இயக்கத்துக்கு கொண்டு வந்தாரு. அந்த காலகட்டத்துல கட்சி தலைவராக இருந்த கருணாநிதி அறிவித்த போராட்டங்கள் அனைத்திலையும் முன்னணியில நின்றது இளைஞரணி. ஹிந்தி ஆதிக்கத்தை எதிர்த்து சட்டநகல் எரிப்பு போராட்டத்துல பங்கேற்ற ஸ்டாலின் உள்ளிட்ட இளைஞரணி நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டு சிறையில அடைக்கப்பட்டாங்க. கட்சி நிர்ணயித்த இலக்குகளை நோக்கி பாயக்கூடிய கணைகளாக இளைஞர் அணியை வடிவமைத்து திமுகவிற்கு பலம் சேர்த்தாரு ஸ்டாலின். திமுக நடத்தக்கூடிய அனைத்து வகையான மாநாடுகள்லயும் நடைபெறும் ஊர்வலங்கள் தனி சிறப்பு பெற்றது. இராணுவ அணிவகுப்பை நினைவுபடுத்தும் விதமாகவே கட்சி பேரணிகள்ல முன்னிலை வகித்த இளைஞர் அணியுடைய மிடுக்கான அணிவகுப்பு பிற கட்சிகளையும் கவர்ந்து இழுத்தது. வெள்ளை சீருடையில ஸ்டாலின் உட்பட இளைஞர் அணியினர் வீர நடை போட்டபடி வீதிகள்ல நடந்து சென்ற அந்த காட்சிகள் திமுகவுடைய மேன்மைக்கு மேலும் மெருகூட்டியது. கடந்த 2007ஆம் ஆண்டு நெல்லையில நடைபெற்ற திமுக இளைஞர் அணி வெள்ளி விழா மாநாடு அதன் வலிமையையும் பெருமையையும் தரணி எங்கும் எடுத்து சொன்னது. திமுக என்ற மிக பெரும் இயக்கத்துக்கு அந்த பேரணி மிகப்பெரிய பலத்தை கொடுத்தது. திமுக இளைஞர் அணியுடைய இந்த களப்பணிகளை அப்போதைய பிரதமர் VP சிங்கே வியந்து பாராட்டி பேசியிருக்காரு. திமுக இளைஞர் அணி தொடங்கப்பட்டு 45 ஆண்டுகள் முடிந்திருக்கும் நிலையில அதன் களப்பணிகள் கட்சிக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுத்தது. இளைஞர் அணி செயலாளர் என்ற பதவிக்கு ஏத்த மாதிரியே உடலாலையும் சரி உள்ளத்தாலையும் சரி தன்னை எந்நாளும் ஒரு இளைஞர் போலவே பார்த்து கொண்டாரு ஸ்டாலின். சுமார் 30 ஆண்டு காலம் இந்தியாவுடைய மிகப்பெரிய இளைஞர் அமைப்பை தலைமை ஏற்று அவரு வழி நடத்தினாரு. எந்த ஒரு இயக்கத்திற்கும் அடுத்தடுத்த காலகட்டங்கள்ல அதை வழிநடத்தி செல்வதற்கு புதிய தலைமுறைகள் அவசியம் தேவைப்படுது. ஒரு இயக்கத்துடைய உறுதிமிக்க குழுவாக இருப்பதோட மட்டுமில்லாம அதன் அடுத்த தலைமுறைக்கான தலைவர்களையும் இந்த இளைஞர் அணிதான் பெற்று தருது. திமுகவுடைய இளைஞர் அணியை பொறுத்த வரைக்கும் 45 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு 30 வயது இளைஞராக அதன் தலைவர் பொறுப்பை ஏற்ற ஸ்டாலின் அதன் அடியொட்டிய பயணத்துல பல்வேறு களங்களை கண்டு
இன்னைக்கு தமிழகத்துடைய முதல்வரா தல நிமிர்ந்து நிக்கிறாரு. அவருடைய இந்த உயர்ந்த நிலைக்கு அடித்தளமிட்டதும் அச்சரமிட்டதும் இளைஞர் அணி அப்படின்னா அது மிகையல்ல. திமுகல இருந்து பிரிந்து சென்ற அதிமுக ஆட்சியை கைப்பற்றி தமிழகத்தை ஆண்ட பொழுது திமுகவிற்கு ஏற்பட்ட பல சோதனைகளின் போது ஸ்டாலின் தலைமையிலான இளைஞர் அணிதான் அரணாகவும் துடிப்போடையும் செயல்பட்டு இயக்கத்தை பாதுகாத்தது. திமுக என்ற அந்த மிகப்பெரிய இயக்கத்துடைய புதிய பாய்ச்சலாக இரத்த ஓட்டமாக இளைஞரணி செயல்பட்டது. அதனுடைய செயல்பாடுகளும் கட்சியை தூக்கி நிறுத்தியது. ஸ்டாலினை தொடர்ந்து திமுக இளைஞரணி செயலாளராக வெள்ளக்கோவில் சுவாமிநாதன் சிறிது காலம் பணியாற்றினாரு. அவரும் மிக சிறப்பா செயல்பட்டு இளைஞர் அணிக்கு உரமூட்டும் பணிகளை செய்து வந்தாரு. கடந்த 1982ஆம் ஆண்டு திமுக இளைஞரணிக்கு தலைமை பொறுப்பை ஏற்று அரசியல் அரங்கத்துல கவனத்தை ஸ்டாலின் தன்னோட பக்கம் ஈர்த்தது போலவே கடந்த 2019ஆவது ஆண்டு இளைஞரணி செயலாளர் பொறுப்பை ஏற்றாரு உதயநிதி ஸ்டாலின். ஆற்றல் மிக்க ஸ்டாலினுடைய தலைமையில ராணுவ கட்டுக்கோப்போட வளர்த்து உருவாக்கப்பட்ட திமுக இளைஞரணிய இன்னைக்கு அதே வேகத்தோடையும் கால மாற்றத்திற்கு தகுந்த நுட்பங்களோடும் வழிநடத்தி கொண்டிருக்கிறாரு உதயநிதி. அந்த பணியை ஏற்றது முதலே கருணாநிதியை போலவும் ஸ்டாலின் போலவும் சுறுசுறுப்புக்கு சற்றும் பஞ்சம் இல்லாமல் சலிக்காமல் பணியாற்றி கொண்டிருக்கிறாரு உதயநிதி. இந்த பொறுப்பை ஏற்றதுமே இளைஞர் அணியில 30 லட்சம் புதிய உறுப்பினர்களை சேர்க்க இலக்கு நிர்ணயித்ததோட மட்டுமில்லாம அந்த பணியை தொடங்கி அதனை வெற்றிகரமா செயல்படுத்தி வர்றதுலயும் உதயநிதி கட்சியினர் மத்தியில உயர்ந்து நிற்கிறாரு. அவரது துடிப்பான செயல்களால ஈர்க்கப்பட்ட இளைய சமுதாயம் சாரசாரையாக திமுக இளைஞரணியில இணைந்து வர்றாங்க. அவரது நிர்வாக திறமையால திமுக இளைஞரணியானது மேலும் சக்தி பெற்று கட்சியுடைய முக்கிய அமைப்பா தன்னுடைய பங்களிப்பை செய்து கொண்டிருக்குது. குறிப்பா தமிழகமே வியந்து போற்றும் வகையில அண்மையில நடந்து முடிந்த திமுக 75 அறிவு திருவிழாவை குறிப்பிட்டு சொல்லலாம். இந்த விழாவுக்கு மூளையா செயல்பட்டது இளைஞரணி தான். தமிழக அரசியல்ல காலம் காலமா தொடர்ந்து அறிவு செயல்பாடுகளை முன்னெடுத்து செல்லும் இயக்கம் திமுக அப்படிங்கறத அனைவருக்கும் தெரியும். அத இன்னொரு முறை வெளிச்சம் போட்டு காட்டும் வகையில இந்த அறிவு திருவிழாவை திமுக இளைஞரணி வெற்றிகரமா நடத்தி காமிச்சது. இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்றது முதலே திராவிட மாடல் பயிற்சி பாசறை கூட்டங்கள், சட்டமன்ற தொகுதிகள் தோறும் நூலகங்கள், இளம் பேச்சாளர்களை கண்டறிந்து கருத்தியல் பயிற்சி அளிக்கும் முகாம்கள்னு தன்னுடைய பணிகளை செம்மைப்படுத்தி இருக்காரு உதயநிதி. அதோட தொடர்ச்சியா தான் திமுகவுடைய 75ஆவது ஆண்டு நிறைவையொட்டி இளைஞரணி சார்புல திமுக 75 அறிவு திருவிழா நடத்தப்பட்டது. சென்னை வள்ளுவர் கோட்டத்துல நடைபெற்ற இந்த மகத்தான ஒரு நிகழ்ச்சியானது கருத்தரங்கம், கலையரங்கம், புத்தக கண்காட்சின்னு களை கட்டினது. இந்த அறிவு திருவிழாவானது சென்னை நகர மக்களுக்கு ஒரு புதிய மற்றும் அதே நேரம் மிகவும் பயனுள்ள அனுபவமாகவே அமைந்தது. இது போல அறிவு சார்ந்த, சமூகம் சார்ந்த அரசியல் விழிப்புணர்வுக்கான பல முன்னெடுப்புகளை திமுக இளைஞரணி தொடர்ந்து மேற்கொண்டு வருது. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக விரைவிலேயே நடைபெற இருக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கு அடித்தளமாக இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்புக்கு திட்டமிட்டு இருக்காரு உதயநிதி. திமுக புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கும் 1,30,000 இளைஞரணி நிர்வாகிகள் சங்கமிக்கும் பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வானது 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருவண்ணாமலையில நடைபெறுது. வடக்கு மண்டலத்திற்கு உட்பட்ட 21 மாவட்டங்கள்ல புதிதாக நியமிக்கப்பட்ட 1,30,000 இளைஞர்கள் நிர்வாகிகள் இதுல ஒன்று கூடுறாங்க. இந்த நிகழ்வு குறித்து உதயநிதி வெளியிட்டிருக்கிற அறிக்கையில 75 ஆண்டுகளை கடந்து தமிழர்களுடைய மேம்பாட்டை முன்னிறுத்தி தன்னுடைய அரசியல் பயணத்தை இடைவிடாமல் தொடர்ந்து வரும் திமுகவிற்கு எப்போதும் பக்கபலமா இருப்பது இளைஞரணிதான்னு அவரு பெருமிதத்தோட தெரிவிச்சிருக்காரு. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞர் ஆகியோரது கொள்கைகளை திசையெங்கும் கொண்டு செல்லும் கருத்தியல் பணிகள் ஒருபுறம் இருந்தாலும் கட்டமைப்பை வலுப்படுத்தி கட்சியுடைய வெற்றிகளுக்கு துணை நிற்கும் அரசியல் பணிகள் இன்னொரு புறம் இடைவிடாது இயங்கி கொண்டிருக்கிறது இளைஞரணின்னு எழுச்சியோட தெரிவிச்சிருக்காரு உதயநிதி. குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிரான போராட்டம், நீட் தேர்வு ஒழிக்க வலியுறுத்தி மாவட்டம் தோறும் உண்ணாவிரதம், நீட் தேர்வு எதிர்ப்பு கையெழுத்து இயக்கம்,
தொகுதி மறுசீரமைப்பு எதிர்ப்பு, ஹிந்தி திணிப்பு, நிதி ஒதுக்குவதில் மத்திய அரசுடைய பாரபட்சம் ஆகியவற்றை கண்டித்து தெருமுனை கூட்டங்கள்னு தமிழக மக்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் திமுக இளைஞரணி தொடர்ந்து களத்துல நின்று போராடுது அப்படின்னா அதற்கு காரணம் இளைஞரணியுடைய வலுவான கட்டமைப்பு தான்னு உதயநிதி பெருமிதத்தோட தெரிவிச்சிருக்காரு. 5 லட்சம் நிர்வாகிகள், 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள்னு வலுவான கட்டமைப்பை கொண்டு செயல்படும் ஒரு கட்சியுடைய அமைப்பு நாட்டிலேயே திமுக இளைஞரணி தான் அப்படின்னு பெருமிதத்தோட தெரிவிச்சிருக்காரு. அவ்வாறு நியமிக்கப்பட்ட 5 லட்சம் நிர்வாகிகளை ஒன்றிணைத்து மண்டலம் தோறும் நிர்வாகிகள் சந்திப்பை நடத்தணும்னு திமுக தலைவருடைய உத்தரவுக்கு ஏத்த மாதிரி முதல் கட்டமைப்பாக வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு திருவண்ணாமலையில நடைபெறுவதாக உதயநிதி குறிப்பிட்டிருக்காரு. வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தல்ல திமுக மீண்டும் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெறுவதன் மூலமா ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவாரோ அப்படின்னும், திராவிட மாடல் ஆட்சிதான் தொடரும் என்ற வெற்றி செய்திக்கு அடித்தளமாக இந்த இளைஞரணி மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு அமையும்னு உதயநிதி உறுதிபட தெரிவிச்சிருக்காரு.